வணக்கம். இன்று சிந்திக்கப்பட வேண்டிய தினம் உலக வறுமை ஒழிப்பு தினம். ஒரு பசியுடன் இருக்கும் மனிதன் இருக்கும் வரை இந்த உலகத்தினுடைய தேவை முழுமை பெறாது. உலகத்தில் இருக்கக்கூடிய போராட்டங்களும் அதே நேரம் வன்முறைகளும் அதிகரித்துக் கொண்டே செல்லும் என்கின்ற கார்ல் மார்க்சின் தத்துவத்தை நினைவு கூறுகிறோம் இன்றைய வறுமை தினத்திலே. காரணம், பசியுடன் ஒரு மனிதனும் இருக்கக்கூடாது. முதலில் தேவையை நிவர்த்தி செய்தால் மாத்திரமே ஏனைய உரிமைகள் பற்றி மனிதன் நினைத்து பார்க்க எண்ண முடியும். ஆனால் எவ்வளவு தூரம் தேவைகள் முழுமை பெற்றவர்கள் இருக்கின்றார்களோ அவ்வளவு தூரத்தினுடைய 4 மடங்கு பேர் இன்றும் ஒருவேளை உணவிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். அந்த ஏங்கிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு இன்றைய தினத்தை நாங்கள் சமர்ப்பணம் செய்கின்றோம். காரணம், அவர்கள் தேவை பூர்த்தி ஏறும் வரைதான் முதுகெலும்பு என்று சொல்லப்படுகின்ற மனித உரிமைகளினுடைய அந்த ஆணிவேர் நிலை பெறும். எனவே வறுமை ஒழிக்க ஓரளவு உழைக்கக்கூடிய நாங்களும் உதவி புரிந்து ஒரு சமநிலையை மேம்பட நாங்கள் முயற்சிப்போமாக என்ற எண்ணக்கருவை உங்களுக்கு வழங்குகிறோம். அது மாத்திரமல்ல, அந்த எண்ணக்கருவை தனது பாடல் மூலமாக, சாதாரணமாக சினிமா என்பது குறிப்பாக தன் விரிவாக்கம் கொண்ட இன்டலெக்சுவல்ஸுக்கு அதிகப்படியாக ஒரு ஆரோக்கியம் தரும் விடயம் இல்லை. இருப்பினும் கூட அந்த உள்ளார்ந்த விவாதத்துடன் கொண்டவர்கள் கூட ஏற்றுக்கொண்ட ஒரு சினிமா பிரஜை என்றால் அவர் கண்ணதாசன் தான். பாடல் வரிகளினூடாக மாபெரும் மாற்றத்தை வெளிப்படுத்தியவர், வறுமை பற்றி அதிகம் கூறியவர். அது மாத்திரமல்ல, கண்ணதாசனுடைய இன்னும் ஒரு தனித்துவம் என்னவென்றால், கொள்கைகள், மனிதாபிமான கொள்கைகளை தனது எளிமையான கருத்துக்கள் மூலமாக உலகிற்கு வெளிப்படுத்தியவர்கள். அதன் மூலமாகத்தான் இன்றைய தினம் முன்னர் நாங்கள் கூறிய பல விடயங்கள் இருப்பவர்கள், குறிப்பாக வறுமையோடு இருப்பவர்கள் கூட நிம்மதியாய் அந்த பாடல்களிலே தன் அடக்கம் கொண்டிருந்தார்கள் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு அவரது நினைவு நாள் இன்று என்பதையும் அறிய தந்து கொண்டு நிகழ்ச்சிக்குள் உள்ளே போகின்றோம். நமக்கு செய்தி அறையிலிருந்து இன்று செய்தி பத்திரிகைகள் கொண்டு வரக்கூடிய தகவல்களை மேலும் ஆராய்வதற்காக கோகுல்நாத் வந்திருக்கின்றார்கள். வணக்கம் கோகுல்நாத். இனிய காலை வணக்கம் கஜமுகன். இன்றைய தினம் நாங்கள் ஏற்கனவே கூறியது போன்று மிக முக்கியமான 2 விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. எனவே இதை நாங்கள் மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொண்டு செய்திகளுக்கு செல்வோம். நிச்சயமாக. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் தமிழ் பத்திரிகைகளை முதலில் நாங்கள் சேர்த்துக் கொள்கின்றோம். இன்று தினக்குரல் பத்திரிகை. தினக்குரலினுடைய பிரதான தலைப்பு, கொழும்புக்கு அழுத்தம் கொடுக்க உச்சி மாநாட்டை பிரிட்டன் பயன்படுத்தும், உயர்ஸ்தானிகர் ஜோன் ராங்கின் தெரிவிப்பு என்கின்ற செய்தி. இதை கொஞ்சம் நாங்கள் வாசித்து பார்ப்போம் என்று எண்ணுகிறோம். மிக முக்கியமான செய்தியாகவும் இருக்கிறது. மனித உரிமைகள் விவகாரத்தில் உறுதியான மேம்பாட்டை கண்காணிப்பதற்கும் போர்க்குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரணை செய்வதற்கும் கொழும்புக்கு அழுத்தம் கொடுப்பதற்காக பொதுநலவாய அரசு தலைவர்களின் மாநாட்டை பிரிட்டிஷ் அரசாங்கம் பயன்படுத்தும் என்று கொழும்பில் உள்ள பிரிட்டிஷ் உயர்ஸ்தானிகர் ஜோன் ராங்கின் நேற்று புதன்கிழமை தெரிவித்திருக்கின்றார். இலங்கை தனது மனித உரிமைகள் தொடர்பான பதிவுகளில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றும் நல்லாட்சிக்கான பற்றுறுதியை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கெமரூன் கடுமையான செய்தியை கொழும்புக்கு அனுப்புவார் என்று ஜோன் ராங்கின் தெரிவித்ததாக AFP செய்திகள் தெரிவித்திருக்கின்றன. ஆதலால் மனித உரிமைகளில் முன்னேற்றம், நல்லிணக்கம், மீள்குடியேற்றம் என்பவை தொடர்பாக உறுதியான முன்னேற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய தேவை இலங்கைக்கு இருக்கிறது என்று தெளிவான செய்தியுடனேயே பிரிட்டிஷ் அரசு வருகை தரும் என்று அந்த வெளிநாட்டு நிருபர்கள் சங்கத்துடனான சந்திப்பின் போது ஜோன் ராங்கின் கூறியுள்ளார் என்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. இது பற்றி நீங்கள் ஏற்கனவே அறிந்திருப்பீர்கள். ஆமா கஜமுகன், குறிப்பாக பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாடு அடுத்த மாதம் இலங்கையிலே நடைபெற இருக்கிறது. இந்த நிலையிலே கனடா மாநாட்டுக்கு வருவதில்லை என்று ஆரம்பத்திலேயே பகிஷ்கரித்திருந்தது. இந்த இடத்திலே ஒரு அறைகூவலாக நாங்களும் கூட மனித உரிமைகள் விவகாரத்திலே கரிசனையோடு இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துவதாக பிரித்தானிய உயர்ஸ்தானிகருடைய இந்த கருத்து அமைந்திருக்கிறது. கஜமுகன், இதனை அப்படி காண்கிறேன் நான். அடுத்து நாங்கள் அடுத்த செய்தியை பார்க்கலாம். அடுத்த செய்தி, வடமாகாண சபை அமைச்சு பொறுப்புகளில் சிறிய மாற்றம் என்கின்ற செய்தி. இதுவும் நேற்றைய தினம் அதிகம் பேசப்பட்ட ஒரு செய்தி. வடமாகாண சபை அமைச்சுக்கள் மற்றும் உறுப்பினர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட விடயதானங்களை உள்ளடக்கிய இறுதிப் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. முதலமைச்சர் உட்பட 5 அமைச்சர்கள் கொண்ட அமைச்சரவைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட அமைச்சுக்கள், பகிர்ந்தளிக்கப்பட்ட விடயதானம், அரசியலமைப்பு ஏற்பாடு, அமைச்சருக்கு அறிக்கையிடுவதற்கு பொறுப்பான உறுப்பினர்கள் விவரங்களை கொண்டதாக பட்டியல் அமைந்திருக்கின்றது. முதலமைச்சர் CV விக்னேஸ்வரனுக்கு 16 அமைச்சுக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. அவற்றில் உள்ளூராட்சி மற்றும் மாகாண நிர்வாக அமைச்சில் நிர்வாகம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு அமைச்சில் மனித உரிமைகள் உட்பட மாகாணத்துக்கு உட்பட்ட போலீஸ், பொதுமக்கள் ஒழுங்கு விவகாரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்று இருக்கின்றது. குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தேர்தலுக்கு முன்னரும் தேர்தலுக்கு பின்னரும், அதன் பின்னர் முதலமைச்சராக CV விக்னேஸ்வரன் அவர்கள் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டதன் பின்னரும் ஒரு விடயத்தை அதிகமாக அழுத்தி சொல்லியிருந்தார்.
போலீஸ் காணி விவரங்கள் நிச்சயமாக பரிந்தளிக்கப்பட வேண்டும் என்று ஜனாதிபதியினுடைய சந்திப்பின் போது சல்மான் குர்ஜிஸ் அவர்கள் வந்து சந்தித்ததன் பின்னர் யாழ்ப்பாணத்துக்கு அவர் விஜயம் செய்த போதும் கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் இது அழுத்தி கூறப்பட்டிருந்தது அவர்கள் தரப்பினால். இப்போது அந்த அமைச்சு பொறுப்பு, மாகாண அமைச்சு பொறுப்பையும் தன் வசம் வைத்திருக்கின்றார் சி விக்னேஸ்வரன் அவர்கள். இது பற்றி என்ன நினைக்கிறேன்? ஆமா, குறிப்பாக ஒவ்வொரு அமைச்சுக்கு கீழும் என்னென்ன விடயதானங்கள் அமைய வேண்டும் என்பதை தமிழ் தேசிய கூட்டமைப்பு நீண்ட பல்வேறு கலந்துரையாடல்களின் பின்னர் பட்டியல்படுத்தி இருக்கிறது. மொத்தமாக நாங்கள் பார்க்கின்ற போது இன்னும் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடந்தது கஜமுகன். தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய வடமாகாண சபை உறுப்பினர்கள் 3 பேர் நேற்றைய தினம் பதவியேற்றார்கள் வவுனியாவிலே. அந்த ஒரு பின்புலத்திலே இப்போது இவர் ஒவ்வொரு அமைச்சுக்கும் பொறுப்பான விடயதானங்களை வகைப்படுத்தி அதனை நிர்வாக நிரல்படுத்தி வெளியிட்டிருக்கிறார். ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு தன்னுடைய முதற்கட்ட நகர்வினை முன்னெடுத்திருக்கிறது. ஆகவே வடமாகாணத்தை நிர்வகிக்கப் போகிறது இனிவரும் காலங்களிலே என்பதனை ஒரு முத்தாய்ப்பாக சொல்லுகிற ஒரு செய்தியாக இதனை நான் காண்கிறேன். ஆகவே அந்த தனது குறிந்த நீதித்துறை அனுபவம் இங்கே அமைச்சர்கள் பகிர்ந்தளிக்கப்பட்ட விதத்திலேயே ஓரளவு புரிந்து கொள்ளக்கூடியதாக நீதித்துறை அனுபவமும் அவருடைய நிர்வாக ஆளுமையும் இதிலே புரிகிறது கஜமகன். அடுத்து வடமாகாண சபைக்கு தெளிவான மூவர் வவுனியாவில் சத்தியப்பிரமாணம் என்கின்ற செய்தி. வடமாகாண சபைக்கு தெளிவான மூவர் வவுனியாவில் சத்தியப்பிரமாணம். குறிப்பாக எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கிறது. இந்த சத்தியப்பிரமாணங்கள் இருப்பது 30 அமைச்சுக்கள் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே. 30 உறுப்பினர்கள். அந்த 30 உறுப்பினர்களிடையே எத்தனையோ சத்தியப்பிரமாணங்கள் வெவ்வேறான இடங்களிலே நடைபெறுகிறது. இது அந்த பற்றுறுதி அல்லது வந்து ஒற்றுமையை குலைக்கும் வெளிப்பாடாக இருக்கிறது அல்லவா மக்களுக்கு? ஆமா கஜமோகன், இதனை நான் இப்படி காண்கிறேன். ஒவ்வொருவருடைய சொந்த இடம் ஒவ்வொன்றாக இருக்கிறது. வடமாகாணத்திலே மன்னார், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம் என்கின்ற மாவட்டங்கள் இருக்கின்ற போது சில வேளைகளிலே தங்களுடைய சொந்த மாவட்டங்களிலே தாங்கள் சத்தியப்பிரமாணம் செய்ய வேண்டும் என்கின்ற அபிலாஷை ஒரு சாரருக்கு இருக்கலாம். அண்மையிலே யாழ் வீரசிங்க மண்டபத்திலே நடந்த சத்தியப்பிரமாண நிகழ்விலே 21 உறுப்பினர்கள் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார்கள். அதன் பின்னர் சடுதியாக சிவாஜிலிங்கம் முள்ளிவாய்க்காலுக்கு சென்று சத்தியப்பிரமாணம் செய்திருந்தார். அவருடைய சொந்த இடம் அது அல்ல. ஆனால் ஒரு சங்கேதமாக சில சங்கதிகளை சர்வதேசத்திற்கும் நாட்டு மக்களுக்கும் யுத்தத்தின் பின்னர் அறிவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டிலே அவருடைய தேர்தல் பிரசார நடவடிக்கைகளும் அதை ஒட்டியதாக இருந்த காரணத்தினால் முள்ளிவாய்க்காலிலே அவர் சத்தியப்பிரமாணம் செய்திருந்தார். இப்போது சிலர் கொழும்பிலே சத்தியப்பிரமாணம் செய்திருந்தார்கள். இந்த ஒரு பின்புலத்திலே இவர்கள் மூவரும் வவுனியாவிலே சத்தியப்பிரமாணம் செய்திருக்கிறார்கள். ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியினுடைய உறுப்பினர்கள், இபிடிபியினுடைய EPRLF உறுப்பினர்கள் சத்தியப்பிரமாணம் செய்திருக்கிறார்கள். இந்த ஒரு பின்புலத்திலே அவர்கள் தாங்கள் சுயாதீனமாக இருக்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். இருந்த போதும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற குடையின் கீழே தாங்கள் தொடர்ந்தும் பயணிக்க இருக்கிறோம் என்பதையும் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி EPRLF யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த சர்வேஸ்வரன், வவுனியாவைச் சேர்ந்த தியாகராஜா, முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த வைத்திய கலாநிதி சிவமோகன் ஆகியோரை நேற்று வவுனியாவில் சிரேச சட்டத்தரணி தேபரன் முன்னிலையில் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதிலே குறிப்பிட வேண்டிய மிக முக்கியம், முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவரும் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவரும் வவுனியாவிலே சத்தியப்பிரமாணம் செய்திருக்கின்றார்கள். எது எவ்வாறாக இருப்பினும் ஒற்றுமையுடனான ஒரு நிர்வாகம் தான் தமிழ் மக்களால் எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் மீண்டும் நாங்கள் வலியுறுத்த வேண்டும் ஊடகவியலாளர் அடிப்படை. நிச்சயமாக அதுதான் காலத்தினுடைய தேவையாக இருக்கிறது. அடுத்து, நல்லிணக்க பந்து வடக்கிலிருந்து அனுப்பப்பட்டுள்ளதை சிங்கள மக்களும் அரசும் புரிந்து கொள்ள வேண்டும். மனோ கணேசன் அவர்களுடைய அறிக்கை. ஆமா, குறிப்பாக மனோ கணேசன் அவர்கள் அண்மை காலங்களிலே எழுச்சிமிகு அறிக்கைகளை தொடர்ச்சியாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் இருக்கிற போது அப்படியான அறிக்கைகளில் ஒரு அங்கமாக நல்லிணக்கம் என்கிற பந்து வடக்கிலிருந்து அனுப்பப்பட்டுள்ளது சிங்கள மக்களும் அரசும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை அண்மை காலமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய வடமாகாண சபை முதலமைச்சராக இருந்தாலும் சரி, உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் விடுக்கின்ற அறைகூவல்களின் மூலமாக அதனை கண்கூடாக பார்த்து பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாடு அடுத்த மாதம் இலங்கையிலே நடைபெறவுள்ள ஒரு நிலையிலே அந்த ஒரு பின்புலத்திலே அவர் இதனை கூறியிருக்கிறார். அடுத்து, நாவல்குழியில் அத்துமீறி குடியேறியோர் ஸ்ரீதரன் எம்பியுடன் கடும் தாக்கம் என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. நாவல்குழி பகுதியில் அத்துமீறி குடியேற்றப்பட்டுள்ள சிங்களவர்களுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் MP ஸ்ரீதரனுக்கும் இடையில் வாய்த்தர்க்கம் ஏற்படுவதால் அப்பகுதி பரபரப்பு ஏற்பட்டது என்ற செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. இந்த பரபரப்பை படம் பிடித்துக் கொண்டு பலர் இருக்கின்றார்கள். அப்படி இருந்தும் இந்த புகைப்படம் பிடிக்கப்பட்டிருக்கிறது. அத்துமீறி குடியேறுவோர் என்று சொல்லப்படுகின்ற விட இது ஒரு பத்திரிகை சார்ந்த செய்தியாக இருந்தாலும் நாம் பார்க்க வேண்டியது அத்துமீறி குடியேற முடியுமா என்ற கேள்வி.
ஆமா, குறிப்பாக நாட்டினுடைய எந்த ஒரு இடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு காணியை ஒருவர் இன்னொருவருக்கு விற்பனை செய்தால் சட்ட ரீதியான ஆவணங்கள் அந்த காணிக்கு அந்த இடத்திற்கு இருக்குமாக இருந்தால் ஒருவர் இன்னொருவருக்கு அதனை விற்பனை செய்ய முடியும். அப்படி இல்லாத போது பூர்வீகமாக ஒரு பிரதேசத்திலே ஒரு மொழியினை ஒரு இனத்தினை பிரதிபலிக்கின்ற தனித்துவமான குடிகள் இருக்கின்ற போது அந்த இடத்திலே வேறொரு பக்கத்திலே இருக்கக்கூடிய வேறொரு தனித்துவத்தை வேறொரு கலாச்சாரத்தை கொண்ட குடிகள் சென்று அங்கே நுழைவது அத்துமீறிய குடியேற்றமாக அந்த நிலத்தினை கபலீகரம் செய்வதாக கருதப்படுகிறது. இங்கே அந்த சொற்பதம் அத்துமீறி என்று சொல்லப்படுகின்றது நீங்கள் சொல்லுகின்ற அந்த துணியை அல்லது அந்த தகவலை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. ஆம் கஜேந்திர, அதைத்தான் நீங்கள் கூற வருகிறீர்கள். நன்றி. அடுத்து, திரைசேரியின் நிதி கிடைக்காததால் பரீட்சை திணைக்களம் நெருக்கடியில், கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சைக்கும் பாதிப்பு என்கின்ற செய்தி இருக்கின்றது. ஆமா, குறிப்பாக ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் திரைசேரியினுடைய நிதி ஒதுக்கீடு விவகாரங்களிலே கல்வி திணைக்களம் பரீட்சைகள் திணைக்களம் சில சந்தர்ப்பங்களில் நெருக்கடிகளிலே கடந்த காலங்களிலே வீழ்ந்திருக்கிறது. அதனுடைய ஒரு அங்கமாக இப்போது மீண்டும் இதுவும் இணைந்திருக்கிறது. இந்த சந்தர்ப்பமும் இந்த நெருக்கடியை எதிர்வரும் டிசம்பர் மாதம் நடைபெறவுள்ள சாதாரண தர பரீட்சைக்கு நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடும் என்று தெரிவிக்கப்படுகிறது. அதற்கு முன்னர் இந்த திரைசேரியில் இருந்தான நிதி தனக்கு கிடைக்கப்பட வேண்டும் என்பதில் பரீட்சைகள் ஆணையாளர் அதிகப்படியான கரிசனை செலுத்துகிறார் என்றும் தொடர்கிறது. நேற்றைய தினம் சிங்கள பத்திரிகைகளும் வந்திருந்தது. அதே நேரம் தற்போது நடைபெற இருக்கின்ற பொதுநலவாய அரச தலைவர்களினுடைய மாநாட்டிற்கான என்ன சொல்வது அபிவிருத்திக்காகவும் மிகவும் அதிகப்படியான பணம் விரயமாக்கப்பட்டுக் கொண்டிருக்கு. விரயம் அல்ல, முதலீடு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. முதலீடு தான் சொல்லுவேன், மூலதன சொத்துக்கள் அது முதலீடு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அவை இது ரெண்டுமே கொஞ்சம் முரண்பாடான விடயம். ஆனால் 1 மாதம் 1.5 மாதம் இடைவெளி இருக்கின்றது. திரைசேரிக்கும் அது சார்ந்த பொருளியல் விற்பனர்களுக்கும் இருக்கக்கூடிய தலையீடுகளில் இதுவும் ஒன்றென்று நாங்கள் நினைக்கலாம். அடுத்து, ஆஸ்திரேலிய தடுப்பு முகாமில் தமிழ் அகதி தற்கொலைக்கு முயற்சி என்கிற செய்தியாக இருக்கின்றது. கடல் கப்பல்ல போயிருப்பாங்க. அதுக்கு பிறகு புகலிட கோரிக்கையாளர்களை ஆஸ்திரேலியா தற்போது ஏற்பதில்லை என்கின்ற ஒரு உறுதியான நிலைப்பாட்டிலே இருக்கிறது. அப்படி செல்கிறவர்களை பப்புவா நியூகினி, நவ்ரு போன்ற தீவுகளுக்கு அனுப்புவதாகவும் தொடர்ச்சியாக ஆஸ்திரேலிய அரசாங்கம் அறிவுறுத்தல் விடுத்து வருகிறது. இருந்தாலும் கூட அவர்கள் புகலிட கோரிக்கையாளர்களாக அங்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒருவராக இருக்கலாம். கோகுல், இப்படி தற்கொலை செய்வதனால் வேறு ஏதாவது சட்டங்கள் மாற்றப்படும் நினைக்கிறீர்களா? நிச்சயமாக இல்லை. ஆஸ்திரேலிய அரசு தன்னுடைய வெளி விவகார கொள்கைகளிலே பிடிமானமாக இருக்கிறது. ஆகவே தற்கொலை என்பது இந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வு அல்ல. நன்றி. மாலை வேளையில் மழை பெய்யும். நேற்றைய தினம் மாலை என்று எதிர்பார்த்தோம். நேற்று முன்தினத்திலிருந்து கொழும்பை பொறுத்தமட்டில் மிக பாரிய வெப்ப அழுத்தம் இருந்தது. நேற்றைய தினம் மாலை என்று நினைத்தோம். ஆனால் இன்று அதிகாலை கொட்டு மழை பெய்தது. ஆனால் இங்கே மாலை வேளையில் மழை பெய்யும் என்று கூறப்பட்டிருக்கிறது. பருவப்பயிற்சி, இடைநிலை பருவப்பயிற்சி இன்னும் சில வாரங்களில் ஆரம்பமாக இருக்கின்றது. ஆனாலும் கூட ஒவ்வொரு வருடமும் இடைநிலை பருவப்பயிற்சியை பார்த்தீர்களாக இருந்தால் அக்டோபர் முதல் 2வது வார பகுதியில் ஆரம்பித்துவிடும். இம்முறை கொஞ்சம் தாமதமாகி இது போல் தெரிகிறது இல்லையா? ஆமா, குறிப்பாக அந்த செய்தியை எழுதும் பொழுதே மாலை வேளைகளில் மழை பெய்யும் என்று ஒரு கேள்விக்குறியோடு அவர் முடித்திருக்கிறார். இருந்தால் எங்களுடைய வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறுகின்ற நேரங்களிலே எதிர்வு கூறுகின்ற சில விடயங்கள் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். ஆகவே மிகவும் சங்கேதமாக மழை பெய்யும் என்று எங்களை போன்ற உடவியலாளர். ஆமா, ஆகவே நாங்களும் சங்கேதத்தை தான் கொடுப்போம் கேள்விக்குறியோடு. இருப்பினும் நேற்றைய தினம் கொஞ்சம் மழை பெய்திருக்கு. ஆனால் அது பருவப்பயிற்சி மழை போன்று தெரியவில்லை. அடுத்த மழையாக இரண்டால் வளிமண்டலத்தின் குளிர்பதம் குறைவாக இருக்கின்றது. அடுத்து, தினக்குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் பாலியல் தொழிலாளர்கள் என்கின்ற செய்தியாக இருக்கின்றது. நேற்றைய தினம் பத்திரிகையிலே 34,000 முதல் 47,000 வரையிலான பெண் பாலியல் தொழிலாளர்கள் இலங்கையில் இருக்கின்றார்கள் என்ற சொல், பாலியல் தொழிலாளர்கள் என்ற சொல். அதை தவிர்த்து 84,000 தொடக்கம் 90,000 97,000 வரையிலான பாலியல் தொழிலாளர்களின் நாடும் தேவையான்கள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அவை இதனால் எய்ட்ஸ், இது குறிப்பாக இந்த